முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. எப்படி எனக்கு ஒரே வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, என்னோடய உடல்நிலை சரியில்லை, என்னோடய பொருளாதார நிலை சரியில்லை, என்னோடய குடும்ப அமைப்பு சரியில்லை, என்னை எப்படி மகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறீங்க, என்னால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இல்லை அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அவங்க நல்லா இருக்காங்க, இவன் நல்லா இருக்கா, உள்ளே போய் பார்த்தா தாங்க தெரியும். வீட்டுக்கு வீடு வாசப்படி, இது நம்ம முன்னோர்கள் சொன்ன சொலவடை நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறக்கு எதுவுமே அழகாக இருக்கும், உள்ளே போனால் தான் தெரியும் அங்கே என்ன இருக்குன்னு. அதனால் உங்களை பற்றி நீங்கள் தாழ்வாக நினைக்கிறத முதல் நிறுத்திக்கோங்க. நானும் என்னை பற்றின ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மையில் முதல்ல இருந்திருக்கிறேன். எப்போ என் அப்பனை சரணாகதி அடைஞ்சனோ அதுலேருந்து அந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது போயிருச்சு. இப்போல்லாம் என்ன தெரியுங்களா, இப்போ என் லைஃப்பில் பிரச்சனை இல்லையா அப்படின்னா இருக்கும், எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ நான் எதையுமே அதை யோசிக்கிறத விட்டுட்டேன், எல்லாத்தையும் அப்பங்கிட்ட விட்டுட்டேன். உண்மை நிஜம். எனக்கு முதல்லலாம் எனக்குள்ளே ஒரு சிந்தனை வரும், அந்த சிந்தனையை எனக்குள்ளேயே போட்டி போட்டு குழப்புவேன். குழப்பிக்கிட்டு அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னாரும் அந்த நினைப்பிலே வேற செய்வேன். ஆனால் மூளையில் அது ஓடும். இது மாதிரி நீங்களே இருப்பீங்களான்னு தெரில. இருப்பீங்க, எல்லாருமே ஒரு ஒரு விதமான மனிதர்கள் தானே. இப்போ என்னன்னா, அப்படி என்ன எரியாமல் ஒரு சுச்சுவேஷன் வரும்போதோ, என்ன எரியாத சிந்தனைகள் வரும்போது என் அப்பங்கிட்ட ஒப்படைச்சிருவேன். அப்பா நீங்கள் பார்த்துக்குங்க, அப்பா உங்கள் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு நான் ரிலாக்ஸாக இருந்துக்குவேன். இப்படி ஒரு மனநிலை எனக்கு வரக்கு உடனேலாம் வரலைங்க. 1.5 வருஷம் ஆயிருக்குது. நிஜமா உடனேலாம் எனக்கு இது வரல. முதல்லலாம் யோசிப்பேன், ஆமாம் என்ன கடவுள் நம்புகிறோம், ஆனால் அவர் மட்டும் எப்படி இதுக்கு தீர்க்க முடியும், அது எப்படி அவர் கையில் கொடுத்துட்டு நான் ரிலாக்ஸாக இருக்க முடியும், நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன், என்ன நானே கேட்டிருக்கேன். ஆனால் இப்போது அதை நானே செய்கிறேன். இதுக்காக டெய்லியும் பூஜை புனஸ்காரம் பண்ணணும், டெய்லியும் தீபம் போடுங்க, டெய்லியும் சாமி கும்பிடுங்க, டெய்லியும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்ல வரல. முடிஞ்ச அளவுக்கு குளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க, ஒரு சாமி கும்பிட்றக்காக, ஒரு தியானத்துக்காக உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. வாழ்க்கை மாறும். இன்னொன்று, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப உச்சகட்ட ஸ்ட்ரெஸ், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறவங்க உப்புக்கல்லை போட்டு குளிங்க. உப்புக்கல், கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு கை எடுத்துகிட்டு நீங்கள் குளிக்கிற பக்கெட்டில் போட்டுருங்க. அது தண்ணியில் கரைஞ்சிரும் இல்லைங்களா, கொஞ்சம் நேரத்தில் 5 நிமிஷத்தில் அந்த தண்ணியில் குளிங்க. இது மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள். அப்புறம் வீடு துடைப்பாங்க, மாப் போடுவீங்க இல்லைங்களா, அப்போ வெறும் லிக்விடு ஊற்றுங்க, லிக்விடெல்லாம் ஊற்றுங்க. அந்த லிக்விடு கூடயே கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், முடிஞ்சால் கற்பூரம், அது எந்த கற்பூரமாக வேணா இருக்கலாம், கொஞ்சம் போட்டு வீட்டை தொடச்சி பாருங்களே, உண்மையிலேயே ஒரு அமைதி நிலவுவதை நீங்களே உணர்வீங்க. இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டேன்.